as we have done for a number of Indian vessels, and we helped them to pass. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். கார்கோ போட முடியுமா? ஹொர்மோஸ் நீரிணை துறக்கப்பட்டதா? ஹொர்மோஸ் நீரிணை அனைத்து வர்த்தக கப்பல்களுக்காகவும் திறந்துவிடப்பட்டது. ஈரான் அறிவிப்பு. ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அர்காச்சி இது சம்பந்தமாக தெரிவித்துள்ளார். நேற்றைய தினமும் உங்களுக்கு நான் இது சம்மந்தமான வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். பல செய்திகளில் இந்த தகவல் ஷேர் ஆகுது. சிலர் இது சம்மந்தமான கேள்விகளை கேட்டிருந்தீங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வர்த்தக கப்பல்கள், அதாவது குறிப்பாக இந்தியா போன்ற நாடுகளுடனான வர்த்தக நடவடிக்கையில் ஈடுபடும் கப்பல் போக்குவரத்து சேவைகளுக்கு நாங்கள் தொடர்ந்துமே வழிவகுத்து அவங்களுக்கு போகிறதுக்கான வழிகளை வகுத்து கொண்டே தான் இருக்கிறோம். ஆனால் எங்களுடைய அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே நாங்கள் சொல்கிறத கேட்டு எங்களுடைய நிபந்தனைகளின் அடிப்படையில் எங்களுடைய அதிகாரிகள் வழிகாட்டி செல்வாங்க. அந்த வழிகளில் அவங்க போகணும். ஆனால் இதில் முக்கியமான பிரச்சனை என்னென்னா, இந்தியாவுக்கு சொந்தமான, இலங்கைக்கு சொந்தமான, பாகிஸ்தானுக்கு சொந்தமான, ஈரான் நாட்டோடு அண்டி புழங்கக்கூடிய நாடுகளுக்கு சொந்தமான கப்பல்கள் வாரத்துக்கோ போகிறதுக்கோ அவங்க எந்த ஒரு தடையும் இதுவரைக்கும் விதிக்கல. ஆனால் எதிரி நாடுகளுடைய கப்பல்கள், அதாவது இப்போ வரைக்கும் ஈரானோட பகைமையில் இருக்கக்கூடிய நாடுகளுடைய கப்பல்கள் உள்ள வந்தால் நிச்சயமாக அந்த கப்பல்களுடன் எதிர்த்து நாங்கள் போராடுவோம். அதே மாதிரி அந்த கப்பல்களுக்கு வழிவிட மாட்டோம் அப்படின்றதையும் உறுதியாகவே தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்போ சாதாரணமாக பாருங்கள், இப்போ நீங்கள் ஒரு கார்கோ அனுப்புகிறீங்க, ஒவ்வொரு கார்கோ முதலாளிக்கும் ஒவ்வொரு கப்பலாக இருக்குது. அதே மாதிரி மார்ஷ்க், அதே மாதிரி இன்னும் சில கம்பெனிகள் இருக்குது, ஷிப்பிங் கம்பெனிகள். அந்த கம்பெனிகளுடைய நிறுவனர், ஓனர் ஒரு இலங்கையராவோ இந்தியராவோ இருந்தால் அந்த கப்பலுக்கான நெகோசியேஷன் நடக்கும், ஈஸியாகவே முடிஞ்சிடும், அனுப்பிடுவாங்க. இதே அமெரிக்காவுக்கு சொந்தமான, பிரிட்டிஷுக்கு சொந்தமான, ஃப்ரான்ஸுக்கு, இத்தாலிக்கு சொந்தமான, இஸ்ரேலுக்கு சொந்தமான ஒரு கப்பல் ஹார்மோஸுக்குள்ளே நுழையுதுன்னா கடைசி வரைக்கும் அவங்க அனுமதிக்க மாட்டாங்க. இந்தியாக்கிட்ட இருக்கக்கூடிய ஓன்ஷிப்புகள் அவங்களுடைய சொந்த கப்பல்கள் வரும்போது அதுக்கு எந்த ஒரு தடையும் இல்லை. அதே வெளிநாட்டு இவங்களுடைய எதிரி நாட்டு கப்பல்களாக இருந்தால் அது இலங்கைக்கே தான் போகிறதாக இருந்தாலும் இந்தியாவுக்கே தான் போகிறதாக இருந்தாலும் அதுக்கான அனுமதி இல்லை. அது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. மற்றும்படி இப்போதைக்கு ஒரு சில கப்பல் பயணங்கள் போகுது வருது. கேஸ், அதே மாதிரி மசகு எண்ணெய், இந்த மாதிரியான சில முக்கிய பொருட்கள் மற்றும் சில கார்கோ பொருட்கள், அதாவது உணவுப் பொருட்கள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி இப்போதைக்கு வரைக்கும் சில முக்கியமான பெரிய பெரிய கம்பெனிகள், அதுவும் அமெரிக்காவுக்கு மற்ற ஈரானுடைய பகைமையில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு சொந்தமான கப்பல்கள் இன்னுமுமே உள்ளே நுழைகிறதுக்கான அனுமதி இல்லை. இப்போதைக்கு வரைக்கும் ஒரு அளவுக்கு பேச்சுவார்த்தையில் ஒரு அளவுக்கு மாற்றம் தெரியுது. ஆனாலும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரான் மீது தாக்குதல் நடத்த போகிறதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க இன்னும் ஒரு வாரத்தில். இது எந்த அளவுக்கு சாத்தியமாக நீடிக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் இல்லை. ஆனால் இப்போதைக்கு கப்பல்களை அனுப்புறதுக்கான முயற்சிகள் அவங்க எடுக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய வழிகாட்டுதலில் அவங்க விரும்பினால் இந்த கப்பலை போகிறதுக்கு நாங்கள் அனுமதிக்கிறோம் அப்படின்னு அவங்க அனுமதிச்சாலே தவிர மற்றும்படி சும்மா நார்மலாக கடந்த காலங்களில் போய் வர மாதிரியான நார்மலான நிலைமை இன்னும் ஹார்மோஸ் நீர்நிலையில் உருவாகலை அப்படின்றத தயவு செய்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பாஸ் அர்காச்சி சொன்னதை நான் அவருடைய ஆங்கில மொழிபெயர்ப்பை அப்படியே நான் அதில் போடுற வீடியோவை பாருங்கள். The Strait of Hormuz is open and all vessels can pass except the vessels belonged to those countries who are in war with us, who are fighting with us. Those vessels who want to pass should obviously coordinate with our military because of the mines and obstacles which exist. So we will guide them to pass, as we have done for a number of Indian vessels, and we helped them to pass.
The safe passage of all vessels is our policy and in our interest, and we are ready to help those who want to pass safely and securely. This is our policy. At the same time, we have the blockade by the U.S. We have insecurity in the region because of the U.S. aggression. So obviously the situation is not like the past, but once the aggression is ended, then I'm sure everything would go back to normal, and we make arrangements for the safe passage of all vessels from the Strait of Hormuz, together with Oman. As all of you know, Iran and Oman are two coastal countries in two sides of the Strait of Hormuz. The strait is located in territorial waters of Iran and Oman. There is no international waters in between. So everything should be managed by Iran and Oman.